அக்டோபர் 27 இவங்க மாநாடு நடத்தி விஜய் 45 நிமிஷம் பேசுகிறார். சும்மா அனல் பறகுது. அனல் பறந்தவொன்னா அந்த அனலுடைய தீப்பொறி போய் டம்முன்னு திமுக கூட்டணிக்குள்ளே விழுந்துருது. அந்த குடிசையில் விழுந்து கப்புன்னு அதிகம் பற்றிக்குது. ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திரும்ப அங்கே போகிறீங்களா அப்படி இப்படின்னு? ஐயோ நான் இல்லை அப்படின்றாரு. காங்கிரஸ் தான் முதல்ல வச்சுதுன்றாங்க. இது அப்படியே வெடிக்குது. அப்போ விஜய் பண்ணுவார் அது இதுன்னு தொண்டர்களும் பயங்கர உற்சாகத்தோடு ஊர் திரும்புகிறாங்க. நம்மளும் சரி விஜய் ஷூட்டிங் போனாலும் நடுவில் பேட்டி கீட்டி கொடுப்பாரு. நம்ம இவர் இருக்கார், புஷி ஆனந்த் பார்த்துக்குவார், வெங்கட்ராமன் இருக்கார், சும்மா வேல்கம்பு மாதிரி பாய்வார், ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படியே கொடுத்து, சார் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை சார், உடனே நம்ம சென்னை மாவட்ட நிர்வாகிகளை போய் அங்கே போராட சொல்லுங்கள் சார், எஸ்எஃப்ஐக்காரன் முந்திக்கிட்டான் சார், நம்ம மாணவர்கள் அணியை கொண்டு போய் விடுங்க சார், நம்மளுடைய பெண்கள் போய் அங்கே முன்னாடி நின்று போராட்டம் சார், சார் கோர்ட்டு கேட்டிருக்கு சார், யாராவது பிஐஎல் போடுங்க நான் விசாரணை கற்றுக்கிறேன், டப்பு நம்ம வழக்கறிஞர் அணியை ஒரு கோர்ட் கேஸ் போட சொல்லுங்கள் சார், சார் யார் அந்த சார்னு திமுக அதிமுக போய் உருவாகிச்சு சார், நம்ம யார் அந்த இதுன்னு ஏதாவது ஒன்று போட்டு நம்ம ஒன்று ட்ரெண்ட் பண்ணுவோம் சார், நம்மக்கிட்ட தான் பெரிய ஐடி இங்கே இருக்குது சார், இப்படி ஏதாவது ஐடியா கொடுக்குறது தான் அவருடைய வேலை. ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வியூக வகுப்பாளர். என்ன பண்ணார்? ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. ஆடியோ ரிலீஸ் பண்ணி குழி தோன்றாரு. அதாவது சேருக்கு கீழே உட்காந்துன்னு அந்த சைடு புஷி ஆனந்த் அறுத்துனுக்கிறாரு, இந்த சைடு இவர் அறுத்துன்னு இருக்காரு. இவர் நினச்சிட்டு இருக்காரு நம்ம ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிறோம்.